we continue to meditate on the God's love which has drawn us towards Him. நாம் தேவன் பக்கமாக இழுக்கும்படியான இந்த தேவனுடைய அன்பை தொடர்ந்து நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். Dear people, it is purely God's love and nothing else that draws a man towards Him. இது மெய்யாலும் முழுக்க தேவனுடைய அன்பே அல்லாமல் வேறொன்றும் ஒரு மனிதனை தேவன் பக்கமாக இழுக்கக்கூடிய காரியம் என்பது இல்லை. This morning we have seen how God has drawn us towards Him. இந்த காலையில தேவன் எவ்விதமாக நம்மை பக்கமாக இழுத்து கொண்டார்பை குறித்து நாம் பார்த்தோம். A sinner is the one who runs away from God. ஒரு பாவி தேவனை விட்டு எப்பொழுதும் விலகி ஓடுகிறவனாகவே இருக்கிறான். He will never come to God in no way. அவன் எந்த விதத்திலும் எந்த வழியிலும் தேவன் பக்கமாக வரும்படியானவனாக இல்லவே இல்லை. That's why the Lord Jesus Christ has been very clear in stating the verse in John 6:44. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாய் யோவான் 6:44 சொன்னார், என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வர மாட்டான். Unless my Father draws a person, a sinner, he could never come to me. அவன் வரவே மாட்டான். It is absolutely impossible. அது முற்றிலுமாக சாத்தியக்கூற இல்லாத ஒரு காரியம். That's why in Hosea 11:4 God has said, ஆகவேதான் ஓசியா 11:4 தேவன் சொன்னார், I drew them with cords of a man, with bands of love. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். Man is stubborn in his sin. மனிதன் தன்னுடைய பாவத்திலே பிடிவாதமாக இருக்கக்கூடியவன். He would never turn to God with repentance. அவன் எந்த விதத்திலும் தேவன் பக்கமாக மனம் திரும்புதலோடு திரும்புகிறவனே அல்ல. But God, because of this wonderful love, according to the plan of God, ஆகவே தேவன் இந்த அற்புதமான அன்பை கொண்டு அவருடைய திட்டத்தை கொண்டு He has drawn some people with a bond of love. அவர்தாமே இந்த அன்பினால அவர்களை சில மக்களை இழுத்துக் கொள்ளுகிறார். The bands of love, அன்பின் கயிறுனால் இழுக்கிறார். You could see in a forest or in a place where the animals will be. ஒரு காட்டிலோ அல்லது மிருகங்கள் இருக்கிற இடத்திலோ as a trap, people will throw off the rope and some of the animals probably they will be caught in the rope. அங்கு இந்த கயிறுகளை போடும் பொழுது இந்த மிருகங்கள் அந்த கயிறிலே மாட்டிக்கொள்ளும். So the person will draw the animal towards him. ஆகவே அந்த மனிதன் அந்த மிருகத்தை தன் பக்கமாக இழுத்துக் கொள்ளுவான். So it is the same way that God's love draw men towards Him. அவ்விதமாகவே தேவன் தம்முடைய அன்பின் கயிறினால் தம்முடைய மக்களை இழுத்துக் கொள்ளுகிறார். So it is very clear that unless God takes initiation in drawing a sinner, in no way he will come to God. ஆகவே தேவனாகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், ஒரு பாவியின் வாழ்க்கையில் அவர்
இவ்விதமாக இந்த பாவி இழுக்கும்படியான அந்த காரியத்தை செய்யாவிட்டால் அவன் ஒரு காலம் வரவே முடியாது. So I would like to interlink both the love of God and the inability of man to come to God. ஆகவே தேவனுடைய இந்த அன்பின் இழுக்கும் அன்பை குறித்தும் ஒரு பாவி ஆண்டவரிடத்தில் வருவதற்கான சாத்தியக்கூறு என்பது முற்றிலும் இல்லை என்பதையும் நான் ஒன்றோடொன்று இணைத்து பேசும்படியாக விரும்புகிறேன். It's a long topic, so if I could cover on the one side, probably I may not be able to enlighten that verse comparing with the opposite of that. ஆகவே ஒரு வசனத்தை விளக்கப்படுத்தும்படியாக அதற்கு எதிரான அந்த காரியத்தை நான் சொல்லி விளக்கப்படுத்தாமல் இந்த வசனத்தை நான் உயர்த்தி காட்டுவது என்பது கூடாத காரியம் என்று நான் உணர்கிறேன். Even the Lord Jesus Christ, when he prayed to the Father, he prayed likewise. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபித்த பொழுது அவர் இவ்விதமாக ஜெபித்தார். Matthew Gospel 11th chapter 25 and 26. மத்தேயு 11வது அதிகாரம் 25 26 வசனங்களில், And that time Jesus answered and said, I thank thee, O Father, Lord of heaven and earth, because thou hast hid these things from the wise and prudent, and hast revealed them unto babes. அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். Even so, Father, for so it seemed good in thy sight. ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. When people were not willing to give heed to God's word, தேவனுடைய வார்த்தைக்கு மக்கள் தாமே அங்கு செவி கொடுக்க மனதற்றவர்களாய் காணப்பட்ட பொழுது, when they resisted God's word, அவருடைய வார்த்தையை அவர்கள் தாமே அவிதமாக எதிர்த்த பொழுது, when they were talking ill of the Lord, the Son of God, தேவனுடைய குமாரனை தவறாக பேசிக் கொண்டிருந்த அவிதமான வேளையில், the Lord Jesus prayed this prayer. இந்த விதமான இந்த ஜெபத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். People were ridiculing the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை பரியாசம் பண்ணினார்கள். They said that the Son of God has come. Even in the verse 19th verse, 18th verse, Matthew Gospel 11, 18 and 19. மத்தேயு 11, 18, 19 வசனங்களில, For John came neither eating nor drinking, and they say he hath a devil. எப்படியெனில் யோவான் போஜனம் பானம் பண்ணாதவனாய் வந்தான், அதற்கு அவர்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள். 19th verse, the Son of Man came eating and drinking, and they say, Behold, a man gluttonous and a wine bibber, a friend of publicans and sinners, but wisdom is justified of her children. மனுஷகுமாரன் போஜன பானம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன், ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்றார்கள். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால்
நீதி உள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். 20th verse 20வது வசனத்தில், then began he to upbraid the cities wherein most of his mighty works were done, because they repented not. அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். The cities and the people of the cities, when they saw great works of the Lord Jesus Christ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான செயல்களை பார்த்து அந்த பட்டணத்தின் மக்கள், they were not willing to repent. மனம் திரும்ப விருப்பமில்லை. They refused. அவர்கள் மனம் திரும்ப மறுத்தார்கள். They resisted God's word. அவருடைய வார்த்தையை எதிர்த்து நின்றார்கள். So the Lord Jesus said, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், Father, at the time Jesus answered, said, I thank thee, O Father, Lord of heaven and earth, because thou hast hid these things from the wise and prudent, and hast revealed them unto babes. அந்த சமயத்தில் இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். All the things of God is hidden to the wise and the prudent. ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் ஆண்டுடைய காரியம் மறைக்கப்பட்டிருக்கிறது. People who are praised by the world, உலகத்தினால புகழ்ச்சியாக அங்கே புகழப்பட்ட ஜனங்கள், people who are highly esteemed in their generation, அவருடைய சமுதாயத்தில் அதிகமாய் உயர்வாய் எண்ணப்பட்ட மக்கள், that the things of God were hidden to them. தேவனுடைய காரியங்கள் அவர்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. Even when the very Son of God came and told about the kingdom of God, தெய்வ குமாரனே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியத்தை வந்து சொன்ன பொழுது, they resisted him. அவரை அவர்கள் புறக்கணித்தார்கள். They resisted his teachings. அவருடைய போதனை புறக்கணித்தார்கள். Dear people, the wise and prudent, ஞானிகள் கல்விமான்கள், but the things of God were completely hidden from them. ஆனா ஆண்டவருடைய சத்தியம் அவர்களுக்கு முழுக்க மறைக்கப்பட்டிருந்தது. Oh, it was hidden to them. அவர்கள் மறைக்கப்பட்டிருந்தது. They were not allowed to know the truth of God. தேவனுடைய சத்தியத்தை அறியும்படியாக அவர்களுக்கு அருளப்படவில்லை. They were kept away from entering into the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தில் நுழையாதபடிக்கு அவர்கள் வைக்கப்பட்டார்கள். Even in the future destiny, what will be the end of those people? எதிர்காலத்தில் அந்த மக்களுடைய முடிவு என்னவாக இருக்கும்? But Jesus said, Oh Father, it seemed good in thy sight. பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. It's all the Father's will. இவைகள் எல்லாமே பிதாவின் சித்தம். So if the Lord could really draw me towards him, it is purely his grace and the great love. ஆகவே அவர் பக்கமாக என்னை தேவன் இழுத்திருப்பாரானால் அது அவருடைய முழுக்க கிருபை, அவருடைய அன்பே இல்லாமல் வேறொன்றுமில்லை. Many times we wonder, we think very high of the rich people in this world, people in high status, உயர்ந்த நிலையில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிற மக்களை குறித்து நாம் அநேக சமயங்களில் ஆச்சரியப்படுகிறோம். Even sometimes we see how they are so rich and they really enjoy the world. அவங்க எப்படி ஐஸ்வர்யவான்களா இருக்கா, உலகத்தை அனுபவிக்கால் நினைக்கிறோம். But it's a false calculation. Poor people they are. ஆனா அவர்கள் பரிதாபமான மக்கள். நம்முடைய கணக்கீடு சரியானது இல்லை.
But even to them, the things of God is hidden. அவர்களுக்கும் கூட ஆண்டவருடைய காரியங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. So that's why the Lord Jesus Christ said in Matthew Gospel 19:24, மத்தேயு 19:24, ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொன்னார், and again I say unto you, it is easier for a camel to go through the eye of a needle than for a rich man to enter into the kingdom of God. மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலாம் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். It is easier for a camel to go through the eye of a needle than for a rich man to enter into the kingdom of God. It is impossible. Almost ஏறக்குறைய ஒரு ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது என்பது அரிதான காரியம். So when the things which are really esteemed high in this world are being despised in the eyes of God and the things of God, தேவனுடைய காரியங்களில் தேவனுடைய பால் இந்த உலகத்தில் உயர்வாய் எண்ணப்படுகிற காரியங்களானது மற்றுமாக ஒன்றுமில்லை என்ன என்று எண்ணப்படும் பொழுது, why should God reveals himself to me? ஏன் தேவன் தம்மை எனக்கு வெளிப்படுத்த வேண்டும்? Why should he draws me towards him? ஏன் அவர் தம் பக்கமாக என்னை இழுத்துக்கொள்ள வேண்டும்? Bible says it is purely love, the redeeming love, இந்த மீட்கும்படியான அன்பு, with a bond of love, அந்த அன்பின் கயிறினால் என்னை இழுக்கிறார். What a great love it is. இது எவ்வளவு ஒரு உன்னதமான அன்பாக இருக்கிறது. Why should the Son of God, why should the Father draw me to him? ஏன் பிதாவினை இழுத்துக்கொள்ள வேண்டும்? Why should the Son reveal to me? ஏன் குமாரன் தன்னை வெளிப்படுத்த வேண்டும்? Oh, dear people, we could see even Matthew Gospel 19:27, மத்தேயு 19:27 வாசிக்கிறோம். All things are delivered unto me of my Father, and no man knoweth the Son but the Father, neither knoweth any man the Father save the Son, and he to whomsoever the Son will reveal him. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். Neither knoweth any man the Father save the Son, and he to whomsoever the Son will reveal him. குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான். Nobody could know the Father unless the Son reveals the Father to him. பிதாவானவரை குமாரன் வெளிப்படுத்தவில்லை என்றால் அவன் அறிந்து கொள்ளவே முடியாது. What an amazing love. A sinner to me, God has revealed his love. இந்த அன்பை தேவன் எனக்கு விதமாக வெளிப்படுத்தினார் என்று எண்ணி பார்க்கும் பொழுது, what a great love that God has drawn you towards him. ஆண்டவர் தம் பக்கமாக இழுத்திருப்பார். அது எவ்வளவு பெரிய அன்பு. Dear people, every day could I be thankful to him, Lord. It is purely thy great redeeming love that you have drawn me when I was a wanderer in the world. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு க்ஷண பொழுதுமே ஆண்டவரே இந்த உலகத்தில் நான் அலைந்து தெரிந்து கொண்டிருந்தவனாக இருந்த பொழுது, without any aim, நோக்கம் இல்லாமல், without any purpose,
எந்த விதமான அர்த்தம் இல்லாமல் when I was wandering in the world, உலகத்தில் அலைந்து திரிந்தவனாக இருந்த பொழுது, when I was a slave to sin, பாவத்துக்கு அடிமையாக இருந்த பொழுது, when I was not able to redeem, may deliver me from the sinfulness of my own wicked nature, என்னுடைய பொல்லாத சுபாவத்திலிருந்து நான் விடுபட முடியாதவனாக தவித்துக் கொண்டிருந்த பொழுது, Lord, you sought me, ஆண்டவரே நீர் என்னை தேடி வந்தீரே. Lord, I am thankful. ஆண்டவரே நான் நன்றியாக இருக்கிறேன். I tell you, a redeemed soul, the song of a redeemed soul will ever be a song of God's redemption with all thankfulness. ஒரு மீட்கப்பட்ட ஆத்துமா இந்த மீட்கப்பட்ட அன்பின் பாடலை பாடாமல் எப்பொழுதும் பாடாமல் இருக்க முடியாது. His heart is full of gratitude of this great redeeming love. இந்த மீட்கப்பட்ட அன்பினுடைய அந்த காரியத்தை அந்த இருதயமானது எப்பொழுதும் நினைவு கூர்ந்து துதித்துக் கொண்டே இருக்கும். ஓ grumbling soul, ஓ முறுமுறுக்கிற ஆத்துமாவே, ஓ dissatisfied brother or sister, திருப்தி இல்லாத ஒரு சகோதரனே சகோதரியே, are you a person who is redeemed of the Lord? ஆண்டவரால் மீட்கப்பட்ட நபரனியா? As God delivered you from your sinful nature, உடைய பாவ சுபாவத்திலிருந்து தேவன் உன்னை விடுவித்திருக்கிறாரா? Is the joy of the Lord reigns in your heart in the midst of even your difficulties? உன்னுடைய கஷ்டங்களின் மத்தியிலும் கூட தேவனுடைய அந்த அன்பு உன்னில் ஆளுகை செய்கிறதா? சமாதானம் சந்தோஷம் ஆளுகை செய்கிறதா? Yes, a redeemed soul is the one who is liberated from all the ties of this world. ஒரு உண்மையாக மீட்கப்பட்ட ஆத்துமா இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான பிணைப்பிலிருந்து கயிற்றுப்பட்ட நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு நபர். Because it is not of him, it is of the Lord. ஏனென்றால் இது அவனால் ஆனதல்ல, இது தேவனால் ஆனது. Ever will be the song of redemption of his soul, the music of his great song. அவருடைய ஆத்துமா மீட்கப்பட்ட இந்த மகத்துவமான பாடலை பாடிக்கொண்டே இருக்கிற ஒன்று. Because his eyes are not set upon this world, அவருடைய கண்கள் இந்த உலகத்தின் பேரில் வைக்கப்பட்டவைகள் அல்ல. Even when he faced difficulties, பாடுகளை அனுபவிக்கும் பொழுது கூட, he will know that it's a fleeting one. இது சீக்கிரமாய் கடந்து போகும். அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய பத்திரமும். Even the joy, so-called joy of the world, he will never be taken up by those things of this. Oh, it is just passing one. இந்த உலகத்துல சந்தோஷத்தினால கூட அவன் அதிகமாய் பாதிக்கப்படுவதில்லை. Because the greater joy is the one with which he is being occupied. ஏனென்று கேட்டா அவன் மேலான சந்தோஷத்தினால ஆட்கொள்ளப்பட்டவன். Is a fleeting things, either joy or sufferings will not carry him away. ஆகவே இந்த உலகத்தினுடைய சந்தோஷம், உலகத்தினுடைய கஷ்டம், அதனால அவன் பெரிதாய் பாதிக்கப்படுகிறவனாக அல்ல. What a great redeeming love it is. எவ்வளவு ஒரு பெரிய மீட்கப்பட்ட அன்பு. My dear brother or sister, how about you? உன்னை பற்றி என்ன? Could you really understand this great pulse of the redeeming love? இந்த மீட்கப்பட்ட அன்பினுடைய துடிப்பை உணர்கிற ஒரு வாழ்க்கை உன்னிடத்தில் உண்டா? Or a person who is being carried away by the cares of the world and the riches of the world, அல்லது இந்த உலகத்தின் கவலைகளினால நசுக்கப்பட்டு வாழுகிற ஒரு மனிதனாய் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறையா? அல்லது இந்த உலகத்தில் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினால நீ பாதிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறையா? No peace in you, உன்னில் சமாதானம் இல்லை. No peace in your home, உன்னுடைய வீட்டில் சமாதானம் இல்லை. Always disparity and dissatisfaction in your family. இப்பொழுதும் பார்த்தா ஒரு வித்தியாசமான மனநிலையும் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு திருப்தி இல்லாத நிலையும். Always a man or woman of grumbling, எப்பொழுதும் முறுமுறுத்துக் கொண்டிருக்கிற ஒரு ஆணாக பெண்ணாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறையா?
What a great redeeming love it is. என்ன ஒரு ஆச்சரியமான அன்பு. That's why God has said in Jeremiah 31:3, எரேமியா 33:1 ஆகவே ஆண்டவர் சொன்னார், The Lord hath appeared of old unto me, saying, I have loved thee with an everlasting love. Therefore with loving kindness have I drawn thee. பூர்வகாலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநேக சிநேகத்தால், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் காரியத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். Even in Hosea 11:4, I have already told you, I drew them with cords of a man and bands of love, and I was to them as they that take off the yoke of their jaws, and I laid meat unto them. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடி இழுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சமாய் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். Probably you may ask, why God should draw me like this? Is it not possible for me to come to God? ஏன் ஆண்டவர் என்னை இப்படி இழுக்கணும்? நான் அவரிடத்துல வர முடியாதா? It's absolutely impossible. முழுக்க முடியாது. So I would like to tell you some verses. What is the real pitiable state of a sinner? ஒரு பாவியின் பரிதாப நிலை என்ன என்பதை நான் சில உங்களுக்கு காமிக்கிறேன். Probably you may try. நீ ஒருவேளை முயற்சிக்கலாம், but you could not change yourself. உன்னால நீ மாத்திக்கொள்ள முடியல. Even sometimes when you hear God's word, you say, oh, this is not right in my life. ஒருவேளை நீ சொல்லலாம், இது என்னுடைய வாழ்க்கையில சரியில்லை, but you are not being changed. நீ மாற்றப்படலையே. You continue the same. அதே விதமாக தொடருகிறையே. Why? ஏன்? It is the very nature of man to live like this. இப்படி வாழுகிறது தான் மனுஷனுடைய இயற்கையான தன்மை. You can't change yourself. உன்னை நீ மாற்றிக்கொள்ள முடியாது. You can't relieve yourself. உன்னை நீ தான் விடுதலையாக்கிக் கொள்ள முடியாது. Unless God works in your heart. தேவனுடைய இதயத்திலே கிரியை செய்யவில்லை என்றால், I tell you, you will be the most miserable person. இந்த உலகத்திலே மிக நிர்பந்தமான மனிதனாக இருப்பாய். Dear people, this is the truth. இதுதான் உண்மை. Probably you may try your level best. உன்னால முடிஞ்ச அளவு நீ முயற்சிக்கலாம், but it will end up in failure. தோல்வியில அது முடிந்து போகும். So I would like to portray some of the characters of a sinner by which you could understand that it is impossible for him to come to God. நான் ஒரு பாவியனுடைய அந்த காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அதன் மூலமாக ஒரு பாவி ஆண்டவரிடத்தில் வருவது என்பது கூடாத காரியம். He can't come himself. அவன் தானாகவே வரவே முடியாது. However good he may appears to be, அவன் எவ்வளவு நல்ல ஒரு நபரை போல காணப்பட்டாலும் சரி, however may be knowledgeable in the Bible, even உடைய வாழ்க்கையில வேதத்தை நிறைய அறிந்திருந்தாலும் சரி, why not? He may even know the doctrines of grace very well. கிருபையின் சத்தியத்தை கூட நல்லா அறிஞ்சிருப்பாரு. But still, his life will never exhibit the great work of God in the soul of him. அவருடைய வாழ்க்கையில தேவன் மகத்துவமானவராக செய்த அந்த காரியத்தை அவனால் வெளிப்படுத்த முடியாது. It can't. It is impossible for him. That is the reality. அது அவனால முடியாது. அவ்வளவுதான்.
He know very well, top to bottom of the doctrines of grace. கிருபையின் சத்தியத்தை ஆரம்ப கடைசி வரைக்கும் அவனுக்கு தெரியலாம். But still his way of life, அவருடைய வாழ்க்கை முறையானது, his way of behavior, நடத்தை முறை, the way of by which he talks, பேசுகிற விதமானது is contrary to the redeemed people. மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு அது வித்தியாசமாவே அவன் இருப்பான். The words which he speaks seems to be so religious. பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப பக்தி உள்ளவைகளாய் காணப்படும். Even he may preach, even பிரசங்கம் பண்ணலாம். But the way of practical Christianity, நடைமுறை கிறிஸ்தவத்தில், there is a big question. ஒரு பெரிய கேள்வி. Will this brother is truly saved or not? இந்த சகோதரர் உண்மையா ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரா இல்லையா? Will this sister is truly saved or not? இந்த சகோதரர் உண்மையா ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க இல்லையா? I don't put anything as a scale. நான் நிறுத்தும்படியாக தராசத்தை எதையுமே வைக்கல. It's words a word of God, தேவனுடைய வார்த்தை. So I would like to say the real deprived condition of a soul, ஒரு பரிதாபமான ஒரு ஆத்மாவின் நிலையை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். Job 15:16, யோபு 15:16, the Bible says, how much more abominable and filthy is man which drinketh iniquity like water. அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருப்பும் அசுத்தமுமாய் இருக்கிறான். He is an abominable person. அவன் அருவருக்க தகுந்த. In the sight of God, தேவனுடைய பார்வையில he is an abominable one. அவன் அருவருக்க தகுந்தவன். He is a filthy man. அவன் அசுத்தமானவன். However much he may think that he is clean, அவன் எவ்வளவுதான் சுத்தமானவனாக என்று நினைக்கொண்டாலும், in the sight of God, தேவனுடைய பார்வையில, he is a person who is abominable and filthy. அவனுடைய பார்வையில அவன் அசுத்தமானவனும் அருவருப்பானவனும். So this is the very nature of him, that he wants to drink iniquity only, like water. அநியாயத்தை தண்ணீரை போல குடிப்பான். He will never be ashamed of it. அதை குறித்து அவன் வெட்கப்பட மாட்டான். Probably you may think, oh, iniquity means very big sins, பெரிய பெரிய பாவம். No, even a pride, பெருமை, a proud word, pride word, பெருமையான வார்த்தை, a pride look, பெருமையான பார்வை, a pride thought, பெருமையான சிந்தை, is an abomination before God. தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக தான் இருக்கிறது. Even in the way of conversation with people, மனிதரோடு கூட பேசும் பொழுது கூட, if you see some people who really boast about themselves, தங்களை குறித்து மேலாய் பேசுகிற ஒரு நபரை பார்க்கும் பொழுது, probably you will never be very happy in such situation. நீ அந்த சூழ்நிலை ஒரு சந்தோஷமா இருக்க முடியாது. Because we see a person who boasts himself and it is not conducive for a real spiritual man to have fellowship with him. அவ்விதமான மனிதர்களோடு கூட ஒரு ஆவிக்குரிய மனிதன் ஒரு சரியான உறவையும் ஐக்கியத்தையும் கொள்ள முடிவதில்லை. So that is the reality. அதுவே உண்மையான ஒரு காரியமாய் காணப்படுகிறதாக இருக்கிறது. Even in Ephesians 4,
எபேசியர் 4:17-19. This I say therefore, and testify in the Lord, that ye henceforth walk not as other Gentiles walk, in the vanity of their mind. In the vanity of their mind. Their mind is filled with vanity. மாயையினால் அவங்க மனது ஆக்கிரமித்துக் கொள்ளப்பட்டிருக்கும். They will never desire the things of God. தேவனுடைய காரியங்களை அவர்கள் விரும்பக்கூடிய காரியம் இருக்காது. Full of vanity of the world. உலகத்தினுடைய மாயை. As King Solomon says. Solomon Raja சொல்ற vanity, vanity, everything is vanity. மாயை, மாயை, எல்லாம் மாயை. His mind is occupied with all vanity of this world. அவனுடைய மனதான இந்த உலகத்தினுடைய மாயினால நிரம்பி இருக்கும். Is a man of vanity. மாயையின் மனிதனாய் காணப்படுவான். His thoughts, desires, everything is of vanity of this world. அவனுடைய விருப்ப வாஞ்சி எல்லாமே உலகத்துக்கு அடுத்ததாய் காணப்படும். In John Bunyan's Pilgrim's Progress, John Bunyanுடைய மோட்ச பிரயாணத்துல, when Christian and his friend were passing through the Vanity Fair, மாயை பஜார் வழியாக கிறிஸ்தியானுடைய நண்பனும் போகும் பொழுது, they felt so strange among those people. அவங்க அந்த மக்களை பார்க்கும் பொழுது இவங்க ரொம்ப வினோதமா விந்தையாய் காணப்படும். But those people were enjoying, அதை சந்தோஷமா அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். Are you a person of vanity? நீ ஒரு மாயை நிரம்பின ஒரு மனிதனாய் காணப்படுகிறாயா? These days it's very difficult to differentiate people who are really godly and people who are not godly but pretend to be godly. இந்த நாட்களில் உண்மையான பக்தியுள்ளவர்களையும் பக்தியுள்ளவர் போல் நடிக்கிறவர்கள் மத்தியில் ரொம்ப வித்தியாசம் இல்லாத மாதிரி காணப்படுகிறது. Of course we could understand the fruits of it. அதனுடைய கனிகளில் நம்ம விளங்கிக் கொள்ள முடிகிறது. That we can't deny it. அதை மறுக்க முடியாது. But truly speaking, it's so subtle. ரொம்ப தந்திரமானதாக இருக்கிறது. So these people who are of the world, who are carnal, மாம்ச சிந்தையுள்ள இந்த உலகத்துக்குரிய மக்களுடைய மனது பார்த்தீங்கன்னா, the vanity of the mind. So they can't come to God. தேவனிட்ட வரவே முடியாது. It is impossible because the mind and desire and thoughts, everything is attached to the vanity of the world. ஏன்னா அவங்களுக்கு இந்த உலகத்தினுடைய மாயை, இந்த உலகத்தினுடைய இந்த காரியங்களிலே அவங்களுடைய மனசு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. is fully occupied with all vain thoughts. வீணான சிந்தனைகளினால அவங்க மனது பாதிக்கப்பட்டிருக்கிறது. So where is the place for them to seek a holy God? ஒரு பரிசுத்தமான தேவனை தேடுவதற்குரிய அந்த இடம் அங்க எங்க? Where is the understanding in him to understand a God who is great and mighty and holy? ஒரு பரிசுத்தமான உன்னதமான தேவனை அறிந்து கொள்வதற்கு ஏதுவான அந்த காரியம் அவனுடைய மனசுல எங்க இருக்குது? Absolutely not. Absolutely not even a fraction of a 0.0000%. அவனுக்குள்ள எந்த விதமான ஒரு எண்ணமுமே கிடையாது. Not only that, அது மாத்திரமல்ல, Bible says eighteenth verse, Ephesians 4:18, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு, having the understanding darkened. They don't have any understanding of their own lives.
அவன் சொந்த வாழ்க்கையை குறித்த ஒரு விளங்குதல் கூட இருக்காது. Even if they hear God's word, தேவனுடைய வார்த்தை கேட்டா கூட, whereas their understanding is darkened, அதாவது அந்த விளங்குதல், அந்த புத்திங்கிறது கம்ப்ளீட்டா இருளா போச்சு. So absolutely it is darkened. அது முழுக்க இருள் அடைந்ததுனால அவர்களுக்கு வெளிச்சத்தின் காரியம் என்பது விளங்கிக் கொள்ளவே முடியாது. It is impossible for them to understand the things of God, the things of light. வெளிச்சத்தின் காரியம் absolutely not impossible. So such a soul God draws. அபிதமான ஆத்துமாவை இழுக்கிறார். Yes, I am. ஆமா, நானு. The same, the description pertains to me. இந்த காரியம் எனக்கு பொருந்திருக்கிறது. Yes, of such a soul God has drawn me. இவ்விதமான ஒரு மனிதனை தேவன் தாமே அவ்விதமாக இழுத்துக் கொண்டிருக்கிறார். What a great love it is. இது எவ்வளவு பெரிய அன்பு இல்ல? What can you say other than terming it as love, redeeming love of God's grace? இத மீட்கும்படியான அன்புங்கிறத தவிர வேற என்ன நீங்க ஒன்னால சொல்ல முடியும் சொல்லுங்க? Understanding darkened, mind is full of vanity. மனது மாயினால நிரம்பி இருக்கிறது. அந்த விளங்குதல் என்பது புத்திங்கிறது இருளடைஞ்சிருச்சு. அப்புறம் சொல்லுது, being alienated from the life of God through the ignorance that is in them because of the blindness of their heart. இருதய கடினமா இருக்கிறது. இருதய கடினத்தினால், heart is so hard. When a person is saved, the heart is changed. ஒரு மனுஷன் ரட்சிக்கும் பொழுது இருதயம் மாற்றப்படுகிறது. It's broken. அது உடைபடுகிறது. பட் ஹியர் இங்க பார்க்கிறது, the heart is so hardened. இருதயம் கடினப்பட்டிருக்கிறது. He could not understand his own vileness. அந்த தன்னுடைய பொல்லாத தன்மை அவனால் விளங்கிக் கொள்ள முடிவதில்லை. He behaves as though he is a very intelligent. ரொம்ப புத்திசாலி போல அவன் நடப்பான். The way by which he talks seems to be very intelligent. அவன் பேசுறத பார்த்தா ரொம்ப புத்திசாலி போல காணப்படுவான். He will say, he will express, his very look also will be, I am a great man. அவன் பார்வை கூட நான் ஒரு பெரிய மனுஷன். No humility, தாழ்மை இருக்காது. No humbleness before God, தேவனுக்கு முன்பாக தாழ்மை என்பதில்லை. Absolutely darkened, முற்றிலுமாக இருளடைந்த நிலையில, heart is so hardened, இருதயம் முழுதுமாக முழுக்க அப்படியே கடினப்பட்டு போன ஒரு நிலை. அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருப்பார்களாம். Through the ignorance that is in them, alienated from the life of God. The life of God. What is it? அது என்ன? When a person is saved, he gets the life of God. ஒரு மனுஷன் ரட்சிக்கும் பொழுது அவன் தேவனுடைய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறான். The breath of God which was breathed in him was lost when Adam and Eve sinned. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது தேவனுடைய ஜீவ சுவாசமானது இழக்கப்பட்டு போனது. But when he is saved, அவன் ரட்சிக்கப்படும் பொழுது, he is again being breathed with the same, the breath of God through the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால அதே ஜீவன் அவனுக்குள் ஊதப்படுகிறது. The Holy Spirit comes and dwells in him and he is with him. பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார், அவனோடு கூட இருக்கிறார். I am not telling you something of a story, dear friend. நான் ஏதோ கதை சொல்றதாக நினைச்சிடாதீங்க. It's a reality. இது உண்மை. A person who is enlightened, when he was darkened, அவன் இருளில அப்படியே முழுகி இருந்த பொழுது அவன் பிரகாசிக்கப்படுகிறான்.
His life is enlightened. அவருடைய வாழ்க்கை பிரகாசிக்கப்படுகிறது. His understanding is enlightened. அவருடைய அந்த விளங்குதல் அங்கே புதுப்பிக்கப்படுகிறது. His way of looking at the things of this world is enlightened. இந்த உலகத்தை பார்க்கிற காரியங்கள் அங்கே அவனுக்கு ஒளியூட்டப்படுகிறது. The folly and the foolishness of this world, இந்த உலகத்தினுடைய வீணான காரியங்கள், இந்த உலகத்தினுடைய இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவனால it is foolish, மதியனம். He sees the glory of God. தேவனுடைய மகிமையை பார்க்கிறான். He looks, his look is upward. அவனுடைய பார்வை, his looks is really upward. மேல பார்க்கிறவனாய் இருக்கிறான். அது மாத்திரமல்ல, even Bible says, and being past feeling, உணர்வில்லாதவர்களாய். ஒரு பாவி அவனுக்கு உணர்வே இருக்காதுங்க. See, leprosy people, they don't have any feelings. இருக்காது. I have been telling you many times, நான் சொல்லியிருக்கேன், when I was in Chengalpet studying in a college, medical college, நான் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் படிக்கும் பொழுது, the leprosy sanatorium almost is about 2 kilometers from my college. என்னுடைய கல்லூரியிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் leprosy sanatorium, அங்கே லெப்பர்ஸ் எல்லாம் வருவாங்க, குஷ்டரோகிகள் வருவாங்க. There will be people who will be treated for their stinking wounds. அழுகி போற இந்த காயத்துக்காகலாம் அவங்க படுக்க வச்சு அங்கே ட்ரீட்மெண்ட் வார்டு இருக்கும். I used to talk with such people. When I remember when they walk to the sanatorium, some people probably they may be going. அந்த சானிட்டோரியத்துக்கு குஷ்டரோகிகள் போயிட்டு இருக்கும்போது I used to go with them and talk to them and tell them about Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை குறித்து அவரிடத்தில் நான் பேசுகிறது உண்டு. My heart was moved with the compassion for such people. அந்த மாதிரி மக்களுக்கு அவனுடைய இருதயமானது அசைக்கப்பட்டது. Even I used to go to the ward. அந்த வார்டுக்கு used to be stinky smell. அப்படியே நாற்றம் எடுக்கிறது. But I used to go and talk to them. I remember அவரிடத்துல பேசி நான் போய் பேசுகிறது உண்டு. Because every Sunday I was preaching in their settlement. அதாவது அந்த குஷ்டரோகம் ஓரளவு நீங்கி போய் அவங்க தனியா ஒரு இடத்துல போய் குடியெல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு சில்ட்ரன் கூட இருக்கும், பிள்ளைகள் இருப்பாங்க. I used to go every Sunday in the afternoon around 3 o'clock and I used to conduct meeting before their hut. அந்த குடிசைக்கு முன்னால நான் அங்கே மீட்டிங் நடத்துவேன். Probably some brothers used to join me. சில சகோதரர்கள் என்னோட சேர்ந்து. I have been doing it for many years. அநேக வருடங்கள் செய்தேன். They knew me well and I knew them well. அவங்க நான் அறிஞ்சிருந்தேன், அவங்க நான் அறிந்திருந்தார்கள். See, some of them will have, the finger would have been completely gone. சில பார்த்தா விரலே போயிருக்குங்க. காரணம் என்னன்னா, what is the reason? Because they don't have any feeling. எந்த உணர்வு இல்லாததுனால they will even touch hot pots and take it. அப்படியே அந்த சூடான பாத்திரத்தை கூட எடுத்து அப்படியே வச்சிருவாங்க. So stinky wound will be there, burnt. எரிஞ்சு போ அந்த காயம், எரிந்த காயத்தோட புண்ணு. So it will be eating away, it will be reducing. Even the bones will be rotten. எலும்பு கூட அழுகி போயிருக்கும். No sensation, உணர்வு இல்லை. Dear people, so these people, no sensation for sin, உணர்வில்லாதவர்களாய், பாவத்தை உணர்வில்லை. No sensation about their own condition, அவருடைய சொந்த நிலை குறித்து கூட உணர்வில்லை. And Bible says, work all uncleanness with greediness. சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி.
they know what they do is wrong. செய்யற தப்புன்னு தெரியும், but they will do it. செய்வாங்க. Because there is an inward, real conviction is not there. ஒரு உண்மையான உணர்வுகளுக்குள்ள என்ன? What conviction is it? அது என்ன உணர்வு? What they do is not wrong before God. தேவனுக்கு முன்பாக செய்யற தப்புங்கிறது அவங்களால அந்த உள்ளான உணர்வு இல்லை. They know it, but they will do it. அறிஞ்சே அதை செய்வாங்க. Because the inward deep conviction of grieving God is not really there. ஆண்டவரை துக்கப்படுத்துங்கிற உள்ளான உணர்வு அவங்களுக்குள்ள இருக்காது. My time is already up. நேரம் முடிஞ்சிருச்சு. Bible says to work all uncleanness with greediness. ஆவலோட சகலவித அசுத்தங்களை நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள். All lasciviousness. They given themselves over unto lasciviousness. Dear people, so how could you expect such a man to come to God, seeking God? ஆகவே அந்த மனுஷன், விதமான ஒரு மனுஷன் ஆண்டவரை தேடி எப்படி வருவான்னு நீங்க நினைக்கிறீங்க? It is absolutely impossible. இது முடியவே முடியாது. Unless God drew him, தேவனே அவனை இழுத்துக்கொள்ளனா, nobody in the world will come. யாருமே வர மாட்டாங்க. Even this evening I was praying for some people. இந்த மாலையில சில மக்களுக்காக நான் ஜெபித்தேன். I was praying to God. தேவனிடம் ஜெபித்தேன், Lord, you draw people. ஒரே மக்களை இழுத்துக்கொள்ளும். For the people whom I know, தெரிந்தவர்களுக்காக. I have been pleading with God, Lord, unless you draw them. ஆண்டவரே, நீ உங்களை இழுக்கலனா, they won't come. Lord, do it. Dear people, this is my prayer. When we really understand this truth, இந்த சத்தியத்தை உண்மையா விளங்கிக் கொள்ளும் பொழுது, our prayer will be prevailing. We can't just pray casual prayer. சும்மா ஏதோ வழக்கமான ஜெபத்தை செஞ்சிட்டு இருக்க மாட்டோம். Our prayer will be a travail of the soul. ஆத்துமாவினுடைய கற்ப வேதனைப்படுகிறவருக்கு Bible says in Galatians, கலாத்தியல சொல்றாரு, my soul travaileth for the people of Galatia. கலாத்திய மக்களுக்காக என்னுடைய கற்ப வேதனைப்படுகிறேன். How many times your prayers are abomination before God? எவ்வளவு உன்னுடைய ஜெபம் ஆண்டவருக்கு அருப்பார். You say this and that simply, அது இதை சொல்லிட்டு இருக்கிற. There no true cry of heart. இதயத்திலே கதறல் இல்லை. No, dear friend. I am almost up. So this is a great love that God has drawn me. தேவன் என்னை இழுத்திருக்காருன்னா அது பெரிய அன்பு இல்லாம நான் வேற என்ன சொல்ல முடியும்? What can I say? It's an everlasting love. இது மீட்பின் நித்திய அன்பு. What a great light it is. என்ன மகிழ்ச்சியான ஒரு வெளிச்சம். I always think, God, what a great grace and love it is. அவ்வளோ பெரிய அன்பு கிருபை. I tell you, a redeemed soul will sing ever a song of redemption, are full of thanks in his heart, every minute, every second. ஒரு மீட்கப்பட்ட ஒரு ஆத்மா ஒரு சன நேரத்திலும் இருதயம் முழுவதுமாக ஆண்டவருடைய அன்பை நினைத்து பாடுவதை தவிர ஒன்றுமே தெரியாது. Let's pray. ஜெபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, நம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவரே, நீர் பேசும். நம்முடைய அன்பை சிந்திக்கும் பொழுது என்னை எங்களை மீட்டு அன்பு எவ்வளவு பெரிது. ஆவியானவரே, நீர் இறங்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.